வணக்கம். நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்களோட டிஜிட்டல் எதிர்காலம் எப்படி இருக்க போகுது? அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். பிரதமர் மோடியோட சமீபத்திய பயணத்தை நிறைய பேர் அரசியலா பார்க்கறாங்க. ஆனா அதையும் தாண்டி இது ஒரு பெரிய டிஜிட்டல் கனவோட தொடக்கம்னு சொல்றாங்க. என்ன அந்த கனவு? அது எப்படி நிஜமாக போகுது? வாங்க சேர்ந்து பார்ப்போம். இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கும் சரி இந்தியாவுக்கும் சரி ரொம்ப முக்கியமான நாள். பார்க்க சிம்பிளா இருந்தாலும் இந்த ஒரு வரிக்கு பின்னாடி ஒரு பெரிய பார்வை இருக்கு. இது வெறும் வார்த்தைகள் மட்டுமில்ல, தொழில்நுட்பத்தையும் வளர்ச்சியையும் வச்சு ஒரு புது அத்தியாயத்தை தொடங்குறதுக்கான சிக்னல். பிரதமர் மோடியோட இந்த தமிழ்நாடு பயணத்தை ஏன் இவ்ளோ முக்கியமா பார்க்கறாங்க? ஒரு திருப்பு முனைன்னு கூட சொல்றாங்க. ஏன்? அரசியலுக்கு அப்பாற்பட்டு மக்களோட வளர்ச்சியை மையமா வச்சு ஒரு புதிய தொடக்கமா தான் இத பார்க்கணும். இந்த பயணத்தோட முக்கிய நோக்கமே 3 விஷயம்தான்: மக்கள் நலன், வளர்ச்சி, அப்புறம் தேசிய ஒற்றுமை. இது எல்லாமே ஒண்ணுக்கொண்ணு தொடர்புல இருக்கு. மக்கள் நல்லா இருந்தாதான் மாநிலம் வளரும், மாநிலம் வளர்ந்தாதான் தேசிய ஒற்றுமை வலுப்பெறும். பாத்தீங்களா எப்படி எல்லாமே லிங்க் ஆகுதுன்னு? இது ஒரு முழுமையான பார்வை. இந்த தேசிய அளவிலான பார்வை இருக்கே, அது நம்ம தமிழ்நாட்டோட அடையாளத்தோட சரியா பொருந்தி போகுது. ஏன்னா தமிழ்நாடுனாலே உழைப்பு, அறிவு, தொழில்நுட்பம் இது எல்லாம் தானே. டிஜிட்டல் இந்தியாவோட வளர்ச்சிக்கு இது ஒரு இயல்பான அடித்தளமா அமையுது இல்லையா? சரி, இதெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா இந்த பெரிய பார்வைகள் எல்லாம் வெறும் பேச்சோட நின்னுடுமா, இல்ல நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்களோட வாழ்க்கையில உண்மையாவே வாய்ப்புகளை உருவாக்குமா? அதத்தான் இப்ப பார்க்க போறோம். தேசிய கொள்கைகளோட உண்மையான சக்தி இங்க தான் இருக்கு. பாருங்க, ஸ்கில் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, ஸ்டார்ட் அப் இந்தியா இதெல்லாம் வெறும் திட்டங்களோட பேரா பார்க்காதீங்க. இதெல்லாம் ஒரு மாற்றத்தை கொண்டு வர போற கருவிகள். ஸ்கில் இந்தியா மூலமா திறனை வளர்க்கறது, டிஜிட்டல் இந்தியா மூலமா தொழில்நுட்பத்தை எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கறது, ஸ்டார்ட் அப் இந்தியா மூலமா புது புது தொழில் முனைவோரை உருவாக்குறது, எல்லாமே இளைஞர்களுக்கு அதிகாரம் கொடுக்கறதுக்கு தான். ஆமா, இதை நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இன்னைக்கு உலகம் ஒரு டிஜிட்டல் உலகம் தான். உங்களுக்கே தெரியும், இப்பெல்லாம் சமூக ஊடகங்கள்ல இருந்து தான் வேலைவாய்ப்பும் வருமானமும் உருவாகுது. அப்போ ரொம்ப முக்கியமான கேள்வி என்னன்னா, இந்த டிஜிட்டல் வாய்ப்பை எல்லாருக்கும், குறிப்பா தமிழ்நாட்டுல ஒவ்வொரு மூலையிலும் இருக்கிற இளைஞர்களுக்கும் எப்படி கொண்டு போய் சேர்க்கறது? அதுக்கு ஒரு நடைமுறை தீர்வு வேணும் இல்லையா? வாங்க அதைத்தான் அடுத்து பார்க்க போறோம். அதுக்கு பதில் தான் இதோ வேப்பூர் டிஜிட்டல் ஹப். ஒரு பெரிய தேசிய பார்வை எப்படி ஒரு சின்ன ஊர்ல உண்மையான மாற்றத்தை கொண்டு வருதுங்கிறதுக்கு இது ஒரு சூப்பர் உதாரணம். இது வெறும் தியரி இல்ல, இது ஒரு செயல் திட்டம். சரி, அப்போ அந்த வேப்பூர் டிஜிட்டல் ஹப்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு 30 நாள் பயிற்சி திட்டம். சமூக ஊடக திறன்களை ரொம்ப ரொம்ப எளிமையா நேரடியா சொல்லிக் கொடுக்கறது தான் இவங்களோட நோக்கம். யார் வேணாலும் சேர்ந்து கத்துக்கலாம். இந்த பயிற்சியோட சிறப்பே அதோட எளிமைதான். கேஜி மட்டத்திலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஒண்ணுமே தெரியாதவங்க கூட புரிஞ்சுக்கிற மாதிரி படிப்படியா சொல்லிக் கொடுப்பாங்க. இங்க கோட்பாடுகளுக்கு இடமே இல்ல, எல்லாமே செய்முறை பயிற்சி தான். நீங்களே செஞ்சு பார்த்து கத்துக்கலாம். என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்கறாங்கன்னு பாருங்க. ஃபேஸ்புக்ல எப்படி ஒரு ஈர்க்கக்கூடிய பதிவை போடுறது, இன்ஸ்டாகிராம்ல எப்படி அதிக மக்களை சென்றடைகிறது, ட்விட்டர்ல எப்படி சுவாரஸ்யமா எழுதுறது, அது மட்டும் இல்ல மொபைல்லே வீடியோ எடிட் பண்ணி ரீல்ஸ், ஷார்ட்ஸ்லாம் உருவாக்குறது, யூடியூபோட அடிப்படைகள். சுருக்கமா சொன்னா இன்னைக்கு தேவையான எல்லா டிஜிட்டல் திறன்களும் இங்க இருக்கு. சரி, திறன்களை எல்லாம் கத்துக்கிட்டாச்சு. அடுத்து என்ன? இதுதான் ரொம்ப முக்கியமான கட்டம். கத்துக்கிட்டதை வச்சு எப்படி ஒரு நிலையான வேலைவாய்ப்பை உருவாக்குறது? இங்கதான் இந்த திட்டம் தனிச்சு நிக்குது. இத வெறும் ஒரு பயிற்சி வகுப்பா மட்டும் பார்க்காதீங்க. இது வாழ்க்கைக்கான ஒரு பாதையை காட்டுது. இளைஞர்களை அடுத்தவங்க கிட்ட வேலை தேடுறவங்களா பார்க்காம அவங்களே தொழில் செய்யறவங்களா மாத்துறது தான் இதோட உண்மையான இலக்கு. அப்போதான் நிதி சுதந்திரமும் ஒரு பிரகாசமான எதிர்காலமும் கிடைக்கும். எவ்வளவு உண்மையான வார்த்தை பாருங்க. ஒரு தேசத்தை கட்டமைக்க படித்த டிஜிட்டல் திறமையுள்ள மக்கள் தேவை. ஒரு நாட்டோட உண்மையான பலம் அந்த கட்டடங்கள்லயோ சாலைகள்லயோ இல்ல, அந்த நாட்டோட திறமையான இளைஞர்கள் கிட்ட தான் இருக்கு. அந்த பலத்தை தான் வேப்பூர் மாதிரி முயற்சிகள் உருவாக்குது. வேப்பூர் ஹப் மாதிரி உள்ளூர் முயற்சிகள் தான் அந்த பெரிய தேசிய இலக்க அடையிறதுக்கான உண்மையான அடித்தள கற்கள். ஒரு பார்வைய செயலா மாத்திர வழி இதுதான். இப்போ நாம இதுவரைக்கும் பார்த்த எல்லா விஷயங்களையும் இணைச்சு பார்ப்போம். பிரதமரோட பயணம், தேசிய கொள்கைகள், வேப்பூர் ஹப், இது எல்லாமே எப்படி ஒரே நேர்கோட்ல வருதுன்னு பார்க்கலாம். தத்துவம் ரொம்ப எளிமையானது, ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஒரு தேசம் முன்னேறணும்னா அதுல இருக்கிற மக்கள் முன்னேறணும். அந்த மக்கள் முன்னேற இன்னைக்கு காலகட்டத்துல அறிவும் திறனும் தொழில்நுட்பமும் ரொம்ப அவசியம். இதுதான் இங்க இருக்கிற அழகான இணைப்பு. ஒரு பக்கம் பிரதமர் மோடியோட பெரிய அளவிலான சிந்தனை, மறுபக்கம் அதை அடிமட்டத்துல செயல்படுத்துற வேப்பூர் ஹப் மாதிரி ஒரு முயற்சி. ரெண்டுமே ஒரே இலக்கு நோக்கி தான் பயணிக்குது. தேசம் வளர, மக்கள் வளர, இளைஞர்களோ முன்னேற.
இந்த ஒரு வரி நாம பார்த்த எல்லாத்தையும் சுருக்கமா சொல்லிடுது. ஒரு நாட்டோட வளர்ச்சி இளைஞர்களோட வளர்ச்சியில தான் இருக்கு. மொத்தத்துல பிரதமரோட இந்த தமிழ்நாடு பயணத்தை வெறும் ஒரு அரசியல் நிகழ்வா பார்க்காம நம்ம இளைஞர்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையோட தொடக்கமா பார்க்கணும். அவங்களோட டிஜிட்டல் எதிர்காலத்துக்கான ஒரு பிரகாசமான திறவுகோலா இது இருக்கு. இந்த நேர்மறையான குறிப்போடு இந்த அலசல முடிச்சுக்கலாம். ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.